إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது மார்க்க வகுப்பில் அழைப்பு பணியின் வழிமுறைகள் என்ற தலைப்பில் நாம் நேற்றைய வகுப்பில் பல முக்கியமான செய்திகளை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்றைய வகுப்பில் அழைப்பு பணியின் நோக்கம், நாம் நேற்றைய வகுப்பில் அழைப்பு பணியுடைய அவசியம் என்பதற்கு 5 ஆதாரங்களை 5 காரணிகளை நாம் அதிலே முன்வைத்தோம். அதைத் தொடர்ந்து அழைப்பு பணியின் நோக்கம், அதாவது சொல்வார்கள், அதாவது ஹதஃபு தஅவா, அல் ஹதஃபு மின தஅவா, தஅவாவினுடைய நோக்கம். தஅவாவினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும், அது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அதே போன்று அந்த இஸ்லாமிய உன்னதமான வாழ்க்கை நெறி, இஸ்லாமிய அந்த வாழ்க்கை நெறி என்பது அது உலகை சென்றடைய வேண்டும், அது உலகை சென்றடைய வேண்டும் என்பது. அதே போன்று இஸ்லாம் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? நிலை பெற்று, இந்த பூமியிலே இஸ்லாம் பூமியில் நிலை பெற்று மனித சமுதாயம் அதை பின்பற்றி அதனே தனது வாழ்க்கை திட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இவைகளெல்லாம் தாவாவுடைய நோக்கங்கள். அழைப்பு பணியின் நோக்கம் என்பது ஒருவர் தன்னை முன்னிலைப்படுத்துவதோ தனது பெயர் புகழ் மேலோங்க வேண்டும் என்பதோ அல்ல. தாவாவினுடைய நோக்கம் என்ன என்றால், இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும். அதே போன்று இந்த எளிமையான இந்த வாழ்க்கை, நடைமுறைக்கு பொருத்தமான, அதே போன்று மனித வாழ்வோடு மிகவும் பொருந்தி போகக்கூடிய இந்த வாழ்க்கை நெறி, இது மக்களை சென்றடைந்து இந்த மார்க்கம் பூமியிலே நிலை பெற்று மனித சமுதாயம் அதை பின்பற்றி அதனே தனது வாழ்க்கை திட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் சத்தியத்தை கொண்டும் நேர்வழியை கொண்டும் தூதரை அனுப்பினான். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக், சத்திய மார்க்கத்தை கொண்டும். எதற்காக? லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லி, அனைத்து மதங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும். இஸ்லாம் என்ன செய்ய வேண்டும்? அனைத்து வழிகட்ட கொள்கைகள் வழிகேடுகளை விட இஸ்லாம் என்ன செய்ய வேண்டும்? மேலோங்கி அது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான். எனவே அந்த பணி யார் பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும். கபூர்ல உள்ளவங்க எழுந்து அந்த பணியை செய்வார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. பூமிக்கு மேல் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு தான் பொறுப்பு. அப்படித்தானே? அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் தான் பொறுப்பு. அவர்கள் மரணித்து விட்டால் அவர்கள் பொறுப்பல்ல, யார் பூமியின் மேல் இருக்கிறார் அவர்கள் பொறுப்பு. எனவே அந்த அடிப்படையில் இந்த தஅவாவுடைய பணியை யார் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி, அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருந்து கொண்டிருக்கிறது.
எனவே அந்த அடிப்படையில நாங்க பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ், இந்த பணியை செவ்வனை நிறைவேற்றி சென்றவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று இதில் அலட்சியம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க இதுவரைக்கும் படித்த இந்த பாடத்தில் சில கேள்விகள், வினாக்கள், அதுல பின்வரும் சொற்களுடைய விளக்கம் என்ன, வரை விளக்கணத்தை தருக. அத்தாவா என்றால் என்ன, அத்தாஇயா என்றால், அல் மதுஉ, அதே போன்ற இல்மு தாவா என்ற இந்த சொற்களுக்குரிய பொருள் என்ன, இதற்குரிய விளக்கம் என்ன என்பதை நீங்க என்ன செய்யணும், இதில் குறிப்பிட வேண்டும். அதே போன்று இல்மு தாவா, தாவா பற்றிய அறிவு, இந்த இல்மு தாவா பற்றிய அறிவு எவ்வாறு வளர்ந்தது என்பதை சுருக்கமாக சொல்லுங்கள். அதே போன்று அழைப்பு பணி செய்வதன் சட்டத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை, ஒவ்வொரு கருத்துக்கும் 2 ஆதாரங்களை கூறி சுருக்கமாக விளக்குவதோடு அக்கருத்துக்களில் மிகவும் சரியான கூற்றை விளக்குக. நாங்கள் பார்த்தோம் நேற்றைய வகுப்பில், தாவா பணி யார் மீது கடமை என்பது சம்பந்தமான அந்த கருத்து, அதுல உள்ள அந்த கருத்து வேறுபாடுகளை கூறி அந்த ஒவ்வொரு கருத்துக்கும் 2 ஆதாரங்களை கூறி சுருக்கமாக விளக்குவதோடு அக்கருத்துக்கள் எது சரியானது கருத்து என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்து, மனித வாழ்வில் அழைப்பு பணி அவசியமாகும். இப்பணியின் அவசியம் பற்றி 3 கோணங்களில் விளக்குக. அழைப்பு பணி அவசியம் என்பதற்கு 5 விஷயங்கள் இதுல தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. அதுல 3 கோணங்கள், அது ஒவ்வொரு கோணத்திலும் தான் அந்த அவசியம் சொல்லப்பட்டுச்சு. அதில் 3 கோணங்களில் விளக்குக. அதே பணி, அடுத்து அழைப்பு பணிக்கு ஒரு நோக்கம் உண்டு. அழைப்பணிக்குரிய நோக்கம், அழைப்பாளர்கள் தமது அழைப்பின் பின்னணியில் அதை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பிரதான இலக்கை கொண்டு அழைக்கின்றன. அந்த நோக்கம் என்ன? அப்ப இலக்கு என்பது என்ன? இஸ்லாம் மேலோங்க வேண்டும், இஸ்லாம் வெற்றி பெற வேண்டும், இஸ்லாம் பரவ வேண்டும், இஸ்லாமிய மக்களிடத்திலே சென்றடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அப்ப இவ்வாறான கேள்விகள். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா, நாங்க வருவோம் அந்த தலைப்பு, அழைப்பு பணியின் அடிப்படைகள், அதாவது அர்கானு தாவா. என்ன அர்கானு தாவா? தாவாவினுடைய அர்கான்கள், தாவாவுடைய அடிப்படைகள். அப்ப எனவே இந்த அழைப்பு பணியின் அடிப்படைகள் இதுல நீங்க எடுத்தீங்கன்னா, அழைப்பு பணியின் மூலாதாரங்கள். அழைப்பு பணியின் மூலாதாரங்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, அழைப்பாளராக இருப்பவர் தனது திட்டங்களையும் போக்குகளையும் பல்வேறுபட்ட மூலாதாரங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த தாவாவை செய்யக்கூடியவர், அவர் அதற்கு தேவையான அந்த சாதனங்கள், அதற்கு தேவையான அதற்கு தேவையான அந்த இல்மை அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அந்த இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய இல்ம், அது உசூலு தாவா, அர்கானு தாவால உசூலு தாவா, தாவாவின் அடிப்படைகள். அப்ப அந்த உசூலு தாவா என்பது தாவாவின் அடிப்படைகள்ல மசாதிரு தாவா, அந்த தாவாவுக்கு தேவையான சாதனங்களை நாம் எங்கிருந்து பெறுவது, தாவாவுக்கு தேவையான அந்த சாதனங்களை, தேவையான அந்த இல்மை நாம் எங்கிருந்து பெறுவது என்பதை நாம் பார்க்கும்போது, அதில் முதலாவது என்ன? அதாவது மினல் குர்ஆன், குர்ஆனிலிருந்து பெற வேண்டும். ஒரு தாயி, ஒரு அழைப்பாளர் அந்த தாவாவுக்குரிய இல்மை, அந்த அழைப்பு பணிக்குரிய இல்மை, அதாவது குர்ஆனிலிருந்து அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எந்த ஒரு தவறுக்கே இடமில்லாத, ஒரு சிறிய தவறுக்கு இடமில்லாத அந்த புனிதமிகு வேதத்திலிருந்து, எந்த ஒரு பொய்யோ அசத்தியமோ கலக்காத அந்த உண்மையை மாத்திரம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த வேதத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு அழைப்பாளர் தனது தாவாவுக்குரிய அழைப்பு பணிக்குரிய அந்த இல்மை அவர் அதிலிருந்து பெறுவது அவசியமாகும். அதிலிருந்து அவர் பெறுவது அவசியமாகும். அதே போன்று இயற்கைக்கு இசைவான அந்த கொள்கையையும், முன்மாதிரியான வாழ்க்கை திட்டத்தையும், அழைப்பு பணியில் முன் சென்ற சமுதாய அனுபவங்களையும், நபிமார்கள் தூதர்கள் செய்த தியாகங்களையும் அவரிடம் பொக்கிஷமாக, தடுப்பு அரணாக, அவர் எந்த ஒரு நிலையிலும் கதிகலங்கி நிற்காமல் இருக்க இவைகள் அதில் பெற்றுக்கொள்வார். அப்ப குர்ஆனில் இருந்து அவர் பெற வேண்டிய இல்ம், குர்ஆன் இதெல்லாம், குர்ஆன் இவைகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. அப்படிதானே? இஸ்லாம் என்பது ஒரு இயற்கையான வாழ்க்கை நெறி, மனித உடலுக்கும் இயற்கைக்கும் பொருந்தி போகக்கூடிய வாழ்க்கை நெறி என்பதை குர்ஆன் சொல்கிறது. முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை குர்ஆன் சொல்கிறது. அதே போன்ற அழைப்பு பணியில் முன் சென்ற சமுதாய அனுபவங்கள், நபிமார்கள் அந்த தாவாவில் அவர்கள் செய்த தியாகங்கள், இவைகள் எல்லாம் குர்ஆன் சொல்கிறது. அப்ப அவைகளை அவர் பெறும்போதுதான், அந்த இல்மை அவர் பெற்றுக்கொள்ளும் போதுதான்
அவர் என்ன செய்வார்? அவர் அந்த தாவாவை செய்யும் போது அதில் மிக உறுதியாக செயல்படுவார். அவைகள் அவருக்கு ஒரு பெரும் ஒரு பாதுகாவலாக, ஒரு அரணாக அது இருக்கும். இல்லைங்களா? எனவே இதில் முதலாவது அவர் குர்ஆனிலிருந்து தாவாவை செய்யக்கூடிய ஒரு அழைப்பாளர் குர்ஆனிலிருந்து அதற்குரிய இல்மை பெற்றுக்கொள்வார். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவிலிருந்து, வழிமுறையிலிருந்து அவர் அந்த இல்மை பெறுவார். ஒரு அழைப்பாளர் தனது அழைப்பு பணியில் அவரது பொறுமை, அதே போன்ற சகிப்புத்தன்மை, ஞானம் போன்ற அனைத்து அம்சங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என கட்டளையிடப்பட்டுள்ளார். நாங்க அனைத்துக்கும் நமக்கு முன்மாதிரியாரு அல்லாஹ்வுடைய தூதர். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் செயல் வடிவமிக்க வாழ்க்கை திட்டமும் அல்லாஹ்வின் பால் அழைப்பதற்கும் அவனுடைய அறிவுரைகளை அறிந்து கொள்வதற்கும் உயிரோட்டம் உள்ள விரிவுரையும் ஆகும். அப்ப நாங்க உண்மையில ஒரு தாயி அவருக்கு முன்மாதிரியார் அல்லாஹ்வுடைய தூதர். ஏன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க? தாவாவை செய்து நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். எப்படி தாவாவுடைய பணியை மேற்கொள்ள வேண்டும், தாவாவை செய்ய வேண்டும். அப்ப எனவே அதற்குரிய முழுமையான முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருக்கிறது. எனவே அவர் சுன்னாவிலிருந்து அதற்குரிய இல்மை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுன்னாவை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவாண்டா எப்படி? அதாவது தாவா செய்யக்கூடிய இல்ம் மட்டுமல்ல, மார்க்க விடயங்கள், மார்க்கத்தை பற்றிய இல்ம் அவருக்கு தேவை தாவா செய்வதற்கு. குர்ஆன்ல இருந்து சுன்னாவிலிருந்து அந்த இல்மை அவர் பெற வேண்டும். அடுத்து மூன்றாவது நீங்க எடுத்தீங்கன்னா முன் சென்ற நல்லோர்களின் வாழ்க்கை வரலாறு. இப்ப ரசூலுல்லாஹி நபிகள் அவர்கள் அதே மாதிரி அதுக்கு முன் சென்ற நபிமார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள், அந்த அந்த நபித்துவடைய வழியிலே சென்ற அந்த தாபீன்கள், இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? தங்களுடைய வாழ்க்கையை தீனுக்காக அர்ப்பணித்தவர்கள். தங்களுடைய செல்வத்தையும் தங்களுடைய வாழ்நாளையும் இவர்கள் தீனுக்காகவே அர்ப்பணித்த அந்த உத்தமர்கள், மனித புனிதர்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்க வேண்டும். இவங்க என்ன செஞ்சாங்க? இவர்கள் தெளிவான ஆதாரத்தோடும் சிறந்த விளக்கத்தோடும் என்ன செஞ்சாங்க? நன்மையை ஆதரவு வைத்தவர்களாகவும் அல்லாஹ்வின் பால் அழைத்தார்கள். அப்படிதானே? தெளிவான ஆதாரம், சிறந்த விளக்கம், அதே போன்று நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக வேறு எந்த நோக்கமும் அவரிடம் இருக்கவில்லை. அந்த பணியில் அவர்கள் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைத்தார்கள். அப்ப அந்த முன் சென்ற நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்க வேண்டும். அதே போன்று நான்காவதாக அறிஞர்கள், அழைப்பாளர்களின் நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட அனுபவங்கள். அதாவது அழைப்பாளர்களுடைய வாழ்வில் உள்ள அனுபவங்கள், நபிமார்களுடைய வாழ்க்கையில், நபித்துவர்களுடைய வாழ்க்கையில், தாபீன்கள், அதை தொடர்ந்து வந்தவர்கள், இவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை சுமந்தோரும் சுன்னாவை பாதுகாத்தவர்களும் தங்களை மார்க்கத்துக்காக சேவை செய்வதற்காகவும் சரியான வாழ்க்கை திட்டத்தை சுமந்து கொள்வதற்காகவும் அதற்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை தடுப்பதற்காகவும் தங்களை அர்ப்பணித்தவர்கள். இவங்களோட வாழ்க்கையை நாங்கள் படிக்க வேண்டும். இவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை சுமந்தவர்கள், சுன்னாவை பாதுகாத்தவர்கள், இந்த மார்க்கத்துக்காக பணி செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், மார்க்கத்துக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை என்ன செய்வார்கள்? அதற்கு தடுப்பு அரணாக நின்று செயல்பட்டவர்கள். இப்படியானவர்களை வாழ்க்கை வரலாறுகளை, அனுபவங்களை நாம் படிக்க வேண்டும். இப்படி இதுல 4 அடிப்படைகள் உசூல் தாவா நீங்க எடுத்தீங்கன்னா இப்படி 4 விஷயங்கள். நாங்க இதில் 4லிருந்தும் இந்த தாவாவுக்கு தேவையான இல்ம், மார்க்கத்துடைய இல்மை நாம் பெறுவது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அழைப்பு பணியின் தூண்கள், அர்கானு தாவா. அடுத்து என்ன? அர்கானு தாவா, அழைப்பு பணியின் தூண்கள். அதாவது இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த அழைப்பு பணி இது இந்த தூண்கள் இன்றி அழைப்பு பணி செய்ய முடியுமா? இல்ல. அப்ப அர்கான் என்பது தூண்கள், அடிப்படையானது. இவை இன்றி இந்த பணியை மேற்கொள்ள முடியாது. அப்ப அர்கானு தாவாவுடைய அர்கான்கள் 3. அர்கானு தாவாத்தினா அர்கானு தாவத்தி சலாசா. தாவாவுடைய அர்கான்கள் 3. அதில் முதலாவது ருக்குனுல் அவ்வல், முதலாவது தூண் யாரு? அத்தாஇ, அழைப்பாளர். முதல் தூண் யாரு? அத்தாஇ, அழைப்பாளர். இப்ப அழைப்பாளர் என்பவர் யாரு? அழைப்பாளர் என்பவர் தாவா பணியை மேற்கொள்பவரும், அதே போன்று இஸ்லாத்தையும் அதன் அறிவுரைகளையும் எத்தி வைப்பவரும், அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்பவரும் ஆவார். ஒரு தாய் என்றால் அவர் என்ன செய்வார்? அழைப்பாளர். இந்த பணியை மேற்கொள்ளக்கூடியவர், இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர், அதன் போதனைகளை மக்களுக்கு எத்தி வைப்பவர், அதை நடைமுறைப்படுத்துபவர். செயல்படுத்துவர் என்பது முக்கியமானது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிப்பவர், அதை செயல்படுத்துபவர் என்று. இப்ப தாய் என்றால் யார் என்பதற்குரிய வரைவிலக்கணம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன், நிச்சயமாக நாம் உம்மை மனிதர்களுக்கு சாட்சியாளராகவும் நன்மாராயம் கூறுபவராகவும்
வநதீரன் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் அனுப்பியுள்ளோம். இன்னும் வதாயன் இலல்லாஹி பிஇذنி, இன்னும் அல்லாஹ்வின் பால் மனிதர்களை அவனது அனுமதி கொண்டு மக்களை அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் விளக்காகவும் சிராஜம் முனிரா உம்மை நாம் அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப பாருங்க, இதுல அதாவது தாய்களுக்கே தலைவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரயீசுத் துஆத், நபி தாய்களுக்கே தலைவர். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அனுப்பப்பட்டார்கள்? மனிதர்களுக்கு ஷாஹிதாக, சாட்சியாளராக, அதே போன்று முபஷர் நன்மாராயம் கூறுவராக, நதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராக, அடுத்து என்ன வதாயன் இலல்லாஹி பிஇذنி, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின் பால் மக்களை அழைப்பவராக. தாவா என்ன? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி யாரும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் மக்களை அழைக்க முடியாது. அல்லாஹ் அனுமதி வழங்கினால்தான் அழைக்கலாம். எனவே அல்லாஹ்வுடைய அனுமதியோடு என்ன செய்தாங்க? அல்லாஹ்வின் பால். அடுத்து என்ன முக்கியமான விஷயம் என்ன? வதாயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால், தனது இயக்கத்தின் பாலோ அல்லது தனது புகழ்ச்சியின் பாலோ தனது பெருமையின் பாலோ தன்னை பாராட்ட வேண்டும் என்பதன் பாலோ இல்லை, அழைக்கிறது அல்லாஹ்வின் பால் அழைக்கக்கூடியவராக. வதாயன் இலல்லாஹ் பிஇذنி, அது எப்படி? அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அழைப்பவராகவும், அதே போன்று வசிராஜம் முனிரா பிரகாசிக்கும் விளக்காகவும் நாம் அனுப்பியுள்ளோம். பிரகாசிக்கும் விளக்கணம் என்ன? சுப்ஹான் அல்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகையை அவ்வளோ என்ன இந்த மனித குலத்துக்கு அவ்வளோ ஒரு அருளாக இருக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ். எனவே இருளில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு என்ன செய்தாங்க? ஹிதாயத் என்ற அந்த பிரகாசத்தை வழங்கினார்கள். இதை நீங்க சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்துடைய 46, 47 ஆகிய வசனங்களை பார்க்கலாம். அப்போ ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய அழகான செய்திகளை இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது. அடுத்து நாம் வருவோம், ஒரு தாயின் முக்கியத்துவம், ஒரு அழைப்பாளருடைய முக்கியத்துவம். இந்த அழைப்பாளருடைய முக்கியத்துவத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, எதன்பால் அழைக்கின்றாரோ அது பற்றிய அச்சம். அதனுடைய அரபையும் கொஞ்சம் பார்த்துருவோம். சில நேரங்களில் தமிழ்ல ஏதாவது எழுத்துக்கள்ல ஏதாவது இதுகள் இருந்தா, அதாவது அந்த அவர் எதன்பால் அழைக்கிறார்களோ அது பற்றிய அம்சம், அது பற்றிய விஷயம். எதை பற்றி எதன்பால் அழைக்கிறாரோ அது பற்றிய விடயம், அது பற்றிய அந்த அம்சம். அழைப்பாளர் அல்லாஹுவினதும் அவனது திருப்தியினதும் அவனது சொர்க்கத்தின் பக்கம் அழைப்பார். அப்போ ஒரு அழைப்பாளர் எதன்பால் அழைப்பார் என்று சொன்னால் ஃபஇன்னஹு யதுஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைப்பார். வஜன்னதி, அவனது சொர்க்கத்தின் பால் மக்களை அழைப்பார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். எவர் மக்களை என்ன செய்யறாரு? அல்லாஹ்வின் பால் அழைக்கிறார், தானும் நற்கர்மங்கள், வஅமில சாலிஹன், தானும் நற்கர்மங்கள் செய்கிறார். வகால இன்னனி முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் என்றும் உள்ள ஒருவன் என்று என்ன செய்கிறார்? கூறுகிறாரோ, இவரை விட சொல்லால் மிக அழகானவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். இவரை விட சொல்லால் மிக அழகானவர். சுப்ஹான் அல்லாஹ். நாங்கள் இந்த அழகான சொல்லுக்கு சொந்தக்காரராக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹ்விடத்தில் எது மிக அழகான சொல்? அல்லாஹ்விடத்தில் மிக அழகான சொல் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கிறார், தானும் நற்கருமங்கள் செய்கிறார். தன்னை அல்லாஹ்வுக்கு தன்னை முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் என்று யாருக்கு சொல்ல தகுதி இருக்கிறது? யார் சொல்லலாம்? நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக அடிபணிந்த ஒரு முஸ்லீம் என்று யாருக்கு சொல்லலாம்? உண்மையில் எவர் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்கிறாரோ அவருக்குத்தான் சொல்லலாம். அவருக்குத்தான் இதை சொல்வதற்கு தகுதி இருக்கிறது. தகுதி இல்லாத ஒருவர் இதை சொல்லக்கூடாதேன், அல்லாஹ் அதற்கு அவரை தண்டிப்பான், பொய்யுரைத்தார் என்பதற்காக. யார் இதற்கு, இந்த வார்த்தைக்கு தகுதியுடையவர் என்றால் யார் உண்மையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ. இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒரு தாய் ஒரு பெரும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு தாய், ஒரு அழைப்பாளர், அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டவன். எதன்பால் அவர் அழைக்கிறாரோ அதில் ஒரு முழு நம்பிக்கை கொண்டவராக, அதை முதலில் செயல்படுத்தக்கூடியவராக. அவர் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு முதலில் கட்டுப்படுபவராக அவர் இருக்க வேண்டும். தாயை தொழுகைக்கு அழைக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. ஒரு தாய், ஒரு அழைப்பாளர் என்ன செய்யக்கூடாது? அவரை மக்கள் அழைக்கக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விடக்கூடாது. எனவே சுப்ஹானல்லாஹ், அழகிய சொல்லுக்கு சொந்தக்காரர் யார் என்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறார். அந்த அழைக்கக்கூடியவர் என்ன செய்யறாரு? மக்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டு அவர் தன்னை மறந்துட்டாரா?
தன்னை மறக்கவில்லை. என்ன செய்கிறாரு? அவர் நற்கருமங்கள் செய்கிறார். எதன்பால் அழைக்கிறாரோ அதை அவர் முதலில் செயல்படுத்தக்கூடியவராக, நடைமுறைப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கிறார். அதே போன்று நான் அல்லாஹ்வுக்கு முழுமையாக என்ன செய்த அவர் கட்டுப்பட்டவன், ஒரு முஸ்லிம் என்று சொல்லி எதன்பால் அழைக்கிறாரோ அதில் அதற்கு கட்டுப்படக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்றால் சொல்லால் மிக அழகானவர் வேறு யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். எனவே இது சூரத்து சஜிதாவுடைய ஹாமீம் சஜிதாவுடைய 41 அத்தியாயத்தின் 33வது வசனம். எனவே சுப்ஹான் அல்லாஹ். அப்போ ஒரு தாயை பொறுத்தவரையில் அப்ப அவர் அழைக்கக்கூடிய எதன்பால் அழைக்கிறாரோ அதில் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறது. அதே போன்று அவரது பணி, அந்த தஅவா என்ற பணி இருக்கிறதே, அந்த பணியை பொறுத்தவரையில் அது பணிகளுள் எந்த அளவு என்றால் அது மிக உயர்ந்த ஒரு பணியாகும். அது பணிகளிலே மிக உயர்ந்த, மிக சிறந்த பணி. ஏன்? லிஅன்னஹா அமலுல் அன்பியா, ஏனெனில் அது நபிமார்களின் பணியாகும். யாருடைய பணி அது? அது நபிமார்கள் செய்த பணி. சுப்ஹானல்லாஹ். எனவே நபிமார்களுடைய பணிக்கு அல்லாஹ் ஒருவரை தேர்வு செய்கிறான் என்றால் அது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நபிமார்கள் செய்த அந்த பணிக்காக ஒருவரை அல்லாஹ் தேர்வு செய்கிறான் என்றால் உண்மையில் அவர் அல்லாஹுடைய நேசமின்றி அல்லாஹ் அவரை அந்த பணிக்கு தேர்வு செய்ய மாட்டான். எனவே இந்த பணி என்பது அவ்வளவு உயர்ந்த மகத்தான ஒரு பணியாக இருக்கிறது. ஏனெனில் இது நபிமார்கள் செய்த பணியாகும். அடுத்து பார்ப்போம். அவரது பணிக்கான கூலியும் நன்மையும், அவரது பணிக்கான கூலியும் நன்மையும் அல்லாஹு தஆலா இந்த அழைப்பாளர்களுக்கு என்ன செய்திருக்கிறான்? மகத்தான கூலியை அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான கூலியும் நன்மையும் கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது மன் தஆ இலா ஹுதன், எவர் மக்களை நேர்வழியின் பால் அழைக்கிறாரோ அவருக்கு அதனை பின்பற்றுவருடைய நற்கூலி போன்றவை உண்டு. நேர்வழியின் பால் ஒருவர் என்ன செய்கிறார்? மக்களை அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று யாரெல்லாம் அந்த அழைப்பை ஏற்று பின்பற்றுகிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள்ல கூலி யாருக்கு இருக்கிறது? அந்த அழைப்பாளருக்கு இருக்கிறது. அவர்களுடைய அந்த கூலியில் எதுவும் குறையாது. இவருக்கு கூலி வருது என்பதற்கு அவனோட கூலியில குறையும் என்றால் குறையாது. அதே போன்று அதற்கு நேர எதிரானது என்ன? எவர் தீய வழியின் பால் மக்களை அழைக்கிறாரோ, பாவத்தின் பால் அழைக்கிறாரோ, அவருக்கு அந்த தீய வழியை பின்பற்றுவருடைய அந்த பாவங்கள் போன்றவை உண்டு. அந்த பாவிகளுடைய பாவங்கள் எதுவும் குறைவது கிடையாது, குறையாது. இவர் தான் நம்ம வழிகெடுத்தாரு என்று சொன்னால் வழிகெடுத்தவருக்கு என்ன இருக்குது? தண்டனை இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுடைய தண்டனை எதுவும் என்ன செய்ய போறது இல்லை, குறைய போறது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னா மகத்தான கூலி என்ன? ஒரு தாவா, ஒரு அழைப்பு பணி செய்யக்கூடியவருடைய கூலி என்பது என்ன? அது ஒரு மூடப்படாத ஏடு. அந்த ஏடு என்ன செய்யாது? அவர் மரணித்தாலும் அந்த ஏடு மூடப்படாது. சுப்ஹானல்லாஹ். ஏன்? அவர் எவ்வளவு பேரை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் அழைத்தாரோ அவர்கள் அந்த நன்மைகளை செய்வார்கள். அவர்களை தொடர்ந்து அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு சங்கிலி தொடர் போன்று சென்று கொண்டே இருக்கும். அவருக்கு நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் அவரது கபருக்கு, மன்னரைக்கு. சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாள் வரை இதை யாரெல்லாம் செயல்படுத்துவார்கள் அவருடைய நன்மைகள் அவருக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்றால் அவ்வளவு மகத்தான ஒரு பணிதான் இந்த தாவாவுடைய பணி. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை நீங்க முஸ்லிம்ல பார்க்கலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வல்லாஹி லஅன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹும்ரின் நஅம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலியே மூலம் ஒரு மனிதருக்கு நேர்வழி கிடைப்பது இருக்கிறதே அது சிகப்பு ஒட்டகங்கள், செவ்வகை ஒட்டகங்கள் கிடைப்பதை விட உமக்கு சிறந்ததாகும் என்ற செய்தி புகாரி முஸ்லிம் வருது. செவ்வகை ஒட்டகைகள் என்பது அன்று மிக பெருமதியானது. இன்றைய உலகத்தில் நாம் இன்று வாழக்கூடிய காலத்தில் எது பெருமதியில் உயர்ந்ததோ நாங்கள் அதோடு அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். அன்றைக்கு எது பெருமதியில் உயர்ந்ததோ அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்று எது பெருமதியில் கூடுதலாக உள்ளதோ அதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அந்த அளவு மகத்தான ஒரு பணிதான் என்ன? நாம் தாவாவை செய்து நமது தாவாவின் மூலம் அல்லாஹ் ஒருவருக்கு நேர்வழியை கொடுக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள். எனவே இதுல முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்ன? முதல் தூண் அழைப்பாளர், அப்படித்தானே? அந்த அழைப்பாளரை பற்றி நாம் இதிலே பார்த்தோம். என்ன? அந்த அழைப்பாளருடைய அந்த முக்கியத்துவம், அழைப்பாளர் அவர் அழைக்கக்கூடிய அந்த விடயம், அதே போன்ற அந்த பணிக்குரிய சிறப்பு, அதற்குரிய கூலி போன்றவைகளை நாம் இதில் பார்த்தோம். இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கும்போது நாம் இந்த பணியை விடலாமா? இல்லை, நாம் விடக்கூடாது. இந்த பணியை நம்மால் இயன்றவரை நாம் இந்த பணியை செய்ய வேண்டும். அடுத்ததாக வருவோம் நாம் அழைப்பாளரின் பண்புகள்.
அதாவது சிஃபாத்து தாஇயா எப்படி சொல்லலாம், சிஃபாத்து தாஇயா அழைப்பாளரின் பண்புகள். அன் யகூன முஃமினன் பிமா யதுஉ இலைஹி வ சாபிதன் அலைஹி. என்ன சொல்றாரு இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எதன்பால் அழைக்கிறாரோ அதன்பால் நம்பிக்கை உடையவராகவும் அதில் உறுதியுடையவராகவும் இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்ன, தாவா செய்யற அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. அல்லாஹின் மீது அல்லாஹ்தான் உணவளிப்பவன், அல்லாஹ்தான் கஷ்டங்களை போக்குவன், அல்லாஹ்தான் கஷ்டங்களை நீக்குவன், அல்லாஹ்தான் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுபவன், அல்லாஹ்தான் நோய்க்கு குணமளிப்பவன். இப்படி அல்லாஹ்வின் பால் அழைக்கின்ற போது அந்த அழைப்பில் அவர்களுக்கே சரியான நம்பிக்கை கிடையாது. அப்ப எப்படி அந்த தாவா ஒரு எஃபெக்ட், ஒரு பாதிப்பை கொடுக்கும், எப்படி அந்த மக்களுடைய உள்ளங்களை சென்றடையும்? ஏன் அந்த பணியை செய்யக்கூடியவருக்கே சரியான நம்பிக்கை கிடையாது என்றால் அது மக்கள்ல தாக்கம் செலுத்துமா? மக்கள்ல தாக்கம் செலுத்தாது. எனவே அந்த பணியை செய்யக்கூடியவர் அவ்வளவு உறுதிமிக்கவராக, அதனாலதான் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் எப்படி சொல்றான் நபியை பார்த்து, முஸ்லிம்களில் முதன்மையானவனாக நான் இருப்பதற்கு ஏவப்பட்டுள்ளேன், மூமின்களில் முதன்மையானவனாக நான் இருப்பதற்கு ஏவப்பட்டுள்ளேன். அவ்வளவு நம்பிக்கையில முதல் நான் தான், அவ்வளவு நம்பிக்கையில அவ்வளவு உறுதியானவன் நான், நம்பிக்கையில் நான் முதன்மையானவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் நான் முதன்மையானவன். அந்த நம்பிக்கை, அந்த உறுதி இருக்க வேண்டும். அந்த தவாவை செய்யக்கூடியவர் நிறைய பேர் சொல்றாங்க, என்ன தவாவில் சரியான மாற்றம் வருது இல்ல, நாங்க தவா செய்யறோம், தவா பணியை மேற்கொள்கிறோம், சரியான ஒரு மாற்றத்தை காண முடியவில்லை என்றால் பிரச்சனை உங்களிடம் இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும், அதாவது உங்களுடைய நம்பிக்கை, நீங்க அந்த பணியை செய்றீங்களே எந்த அளவு நம்பிக்கையோடு செய்றீங்க, எந்த அளவு உறுதியோடு செய்றீங்க, அப்படி என்பது மிக முக்கியமானது. இப்ப நாங்க பாக்குறோம் எவ்வளவு நெருக்கடியான நிலைகளை நபிமார்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மீது எப்படி நம்பிக்கை வச்சு செயல்பட்டாங்க, அந்த நம்பிக்கை அவங்க கைவிடவே இல்லை. நான் பாக்குறோமா இல்லையா? மக்கள் எல்லாம் சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், அவன் உறுதியான நம்பிக்கையோட சொன்னாங்க, இல்லை அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு தீர்வை தருவான் என்று சொன்னாங்களே. நபிமாவுடைய ஈமானுடைய அளவுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு தாய் என்ன செய்யணும், அல்லாஹ் மீது உள்ள அந்த உறுதியை நம்பிக்கையை அவரிடம் இருக்க வேண்டும், அவரிடம் இருக்கணும். அதுதான் என்ன செய்யும், தாவால் ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்தும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறான், அல்லாஹ் கூறுகிறான், யா யஹ்யா ஹுதில் கிதாப பிகுவா. இப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, யஹ்யாவே நீர் இவ்வேதத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்வாக, ஹுதில் கிதாப பிகுவா. அப்ப நாம் அவருக்கு குழந்தையாக இருக்கும் போதே நாம் என்ன செய்யணும், ஞானத்தையும் அளித்தோம். இப்ப சுப்ஹானல்லாஹ் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. குர்ஆன் அந்த அவருக்கு வழங்கப்பட்ட வேதத்தை, இப்ப இதில் நாங்கள் என்ன விளங்குறோம், தீனை மார்க்கத்தை அவ்வளவு உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக அழைப்பாளர்கள் எவ்வளவு அதுல உறுதியாக இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மார்க்கத்தை சும்மா லைட்டா தான் பிடிச்சிக்கிறாங்க, மார்க்கத்தை என்ன சும்மா லைட்டா தான் பிடிக்கும், ஆனா துன்யாவை இறுக்கி கட்டி பிடித்து இருக்கிறாங்க, இறுக கட்டி பிடித்து அதை தவறி விடாமல் அவ்வளவு பலமாக பற்றி பிடித்திருக்காங்க. ஆனா தீன் எப்படிதான், தீன் அப்படி உறுதியா நிறைய பேர் பிடிக்கல. தீனை சும்மா என்னமோ மாதிரி அதாவது எதையாவது ஒன்றை அர்ப்பணிக்க கொடுக்குறேன்னா இதுதான் முதலாக கொடுக்கிறது, துனியாவை கொடுக்க மாட்டான், துனியாவை அவன் இழக்க தயாரில்லை, தீனை விட்டு கொடுக்க தயார் என்ற நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா தாவா பணியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதியை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு உறுதியோடு இந்த தாவா பணி அல்லாஹ்வுடைய தூதர் முன்னெடுத்தார்கள். இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில மக்காவை நீங்க எடுத்தாலும் சரி, தாயிஃபுடைய அந்த பயணத்தை நீங்க எடுத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய தாவா மதீனாவில் அவங்க எதிர்கொண்ட சவால்கள் அது வித்தியாசமானவைகள். இவைகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் எப்படி அந்த அவங்களோட தாவா இவ்வளவு உறுதி மிக்கவர்களாக அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் அந்த ஊடறுத்து செல்லக்கூடிய அமைப்பில் பலமிக்க ஒரு உறுதியை அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் அவரது அழைப்பு பணியை விட்டுவிடும்படி குறைஷிகள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள், பல விதத்தில் பல கோணங்கள்ல வந்தார்கள். என்ன, உமக்கு அழகிய பெண்களை மனமுடித்து தர வேண்டுமா, நாம் மனமுடித்து தருகிறோம். உமக்கு ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு வேண்டுமா, தருகிறோம். உமக்கு செல்வம் வேண்டுமா, தருகிறோம். ஏன்னா இதுல எல்லாம் விழுந்துருவான். மனிதன் விழக்கூடிய இடங்கள் தான் இதெல்லாம். ஒரு மனிதனை பொறுத்தவரை நீங்க எடுத்தீங்கன்னா மனிதனுடைய பலவீனங்கள் உள்ள இடங்கள், இந்த இடங்கள்லாம் மனிதன் விழுந்துருவான். பெண்கள், சில ஒருத்தனை பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன, அவன் பொருளாதார விஷயத்துல விழ முடியாது, இன்னொன்றுல அவன் விழுந்துருவான். அதுல விழல என்ன, பட்டம் பதவி அதிகாரத்துல அதுல விழுந்துருவான்.
ஏதாவது ஒண்ணுல விழக்கூடியவனாக தான் மனிதனுடைய பலவீன நிலை இருக்கிறது. இவைகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்னால் வைத்து சொன்னார்கள், என்ன, இந்த தாவாவை விட்டு விடுங்கள், இந்த தாவாவை விட்டு விடுங்கள், நாம் உமக்கு என்ன செய்கிறோம், பொருளாதாரம் வேண்டுமா தருகிறோம், செல்வாக்கு வேண்டுமா தருகிறோம் என்றெல்லாம் பேரம் பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எதற்கும் அவங்க இசைந்து கொடுக்கவில்லை, அவைகளுக்கு வளைந்து கொடுக்கவில்லை, அவங்க தாவாவை விடுவதற்கு தயாராக இருக்கவில்லை. அழைப்பு பணியில் அவங்க அவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்னும் உறுதியாகத்தான் செயல்பட்டார்கள், மிக உறுதியாகத்தான் செயல்பட்டார்கள். அதுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தியில் எப்படி வருகிறது, இப்படி வந்து கேட்ட சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றாங்க, அதாவது நீங்க இந்த சூரியனை பார்க்கிறீர்களா என கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆமன கூற அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதிலிருந்து ஒரு தீப்பொறியை கூட உங்களால் தர முடியாதை போன்று இப்பணியை நான் விட்டுவிடுவதும் முடியாத காரியம் என்று சொன்னார்கள். ஆதாரம் அல் ஹைதமி அபு யஅலாவுடைய அந்த நூல். அதே போன்று அபூ தாலிப் பாருங்க, அபூ தாலிப் வந்து ரசூலுல்லாஹ் வந்து எவ்வளவு அனுபவித்திருந்தாங்க, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அவங்க மீது எவ்வளவு ஒரு மரியாதை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க தான் வளர்த்தார்கள். அப்துல் முத்தலிப் அவங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டன் மரணித்த பிறகு. ஆனா அந்த அபூ தாலிப் கூட வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்படி தாவாவை விட்டுவிடும்படி கேட்கும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அதற்கு உடன்படவில்லை. நீங்க வேற எதையும் கேட்கலாம், இதை நான் விட்டுக் கொடுக்க தயார் இல்லை என்பதை மிக உறுதியாக சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே தாவாவில் அவ்வளவு உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் செயல்பட்டார்கள், அவ்வளவு உறுதியாக செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கலாம். அந்த உறுதி ஒரு தாயிடம் இருக்க வேண்டும், அதில் அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் மக்களை மறுமையை நோக்கி அழைக்கிறோமா, மறுமை பற்றிய நம்பிக்கை நமது உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். குர்ஆனின் பக்கம் அழைக்கிறோமா, குர்ஆனின் மீது அவ்வளவு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். சுன்னாவின் பால் அழைக்கிறோமா, சுன்னாவில் அவ்வளவு உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒரு உறுதியோடு ஒரு அந்த தாவாவை செய்யும் போதுதான் அது ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை அது என்ன செய்யும், செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தாயுடைய பண்புகள்ல இது முதலாவது விஷயம். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா தாயுடைய பண்புகள்ல சிஃபாத்து தாஇயா, அந்த ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவது அல்-இத்திசாலுல் வஸீகு பில்லாஹ், என்ன, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு இருக்குதானே, அந்த தொடர்பு என்பது மிக உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய அருளையும் அவன் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ரப்போடு உள்ள அந்த தொடர்பு மிக உறுதியானதாக இருக்க வேண்டும், பலமிக்க ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும். எனவே சுப்ஹானல்லாஹ், ஒரு அழைப்பாளரை பொறுத்தவரையில் அந்த அழைப்பாளருடைய அவருடைய சகல விஷயங்களும், அவருடைய அந்த சகல விஷயங்களும் என்ன செய்கிறான், அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான். அல்லாஹ் பொறுப்பேற்றிருக்கிறான் என்ற அமைப்பிலே அவர் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான நீயத்தோடு, அதே போன்று அவர் அல்லாஹ்வை அதிகம் என்ன செய்வது, இபாதத் வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வை அதிகம் இபாதத் வணக்க வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அவர் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய அந்த வழிகள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வை நெருங்க முடியுமோ அப்படியெல்லாம் அல்லாஹ்வை அவர் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு அழைப்பாளர். அதே போன்று அல்லாஹ் தடுத்தவைகள் இருந்து அவர் என்ன செய்ய வேண்டும், முழுமையாக அவர் விலகி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அவரது சகல காரியங்களையும் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அவர் இப்படியான பண்புகளை தனக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு வந்து முதல்ல இறங்கிய வகையில வந்து என்ன, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே இரவில் சொற்ப நேரத்தை தவிர நீங்கள் எழுந்து நின்று வணங்குங்கள். பாருங்க, ஒரு தாய் வந்து எப்படி அல்லாஹ் அவங்களை பயிற்றுவிக்கிறான் பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இரவு வணக்கம், அந்த இரவு வணக்கம் என்ற அந்த உறுதிமிக்க அந்த சிறப்பான வணக்கத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், அதிகப்படுத்துமாறு சொல்கிறான். ரப்போடு உள்ள நெருக்கம் அந்த வணக்கத்தின் மூலம் அதிகப்படுத்தப்படுகிறது. அதன் மூலம் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, பலப்படுத்தப்பட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா, இந்த இரவு வணக்கம் என்பது ஒரு உறுதியை தரக்கூடியது. அதே மாதிரி என்ன, வார்த்தையை வந்து நேரிய வார்த்தையாக உறுதிமிக்க வார்த்தையாக ஆக்கக்கூடியதான் இரவு வணக்கம். சுப்ஹானல்லாஹ், அந்த இரவு வணக்கத்தை தான் ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் பணிக்கிறான். வந்து பாருங்க, அப்ப சுப்ஹானல்லாஹ், ஒரு தாய் அவர் தனக்குரிய அந்த கட்டிச்சாதங்களை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எவைகள், சுப்ஹானல்லாஹ். எனவே எனக்கு நல்லா எனக்கு பேச்சு திறமை இருக்கிறது, பேச்சு ஆற்றல் இருக்கிறது, நான் வந்து வார்த்தைகள் பிசகாத அடுக்குமொழியில் பேசுவேன், இதெல்லாம் முக்கியமல்ல. இங்க முக்கியம் முதலாவது ரப்போடு உள்ள தொடர்பு. என்ன, ரப்போடு உள்ள தொடர்பு. ஏன்னா உள்ளங்களுக்கு செய்தியை கொண்டாடைய செய்வான் அல்லாஹ் தான், புரியுதா, அவன் தான் அந்த தௌஃபீ அந்த ஹிதாயத்தை அருள் பாலிப்பவன். அப்ப அந்த பணியை செய்வார் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை எவ்வளவு சீராக ஆக்கிக் கொள்கிறாரோ
அந்த அளவுக்கு தான் அந்த பணி என்ன செய்யும், தாக்கம் செலுத்தும். இதில் நீங்க எடுத்தீங்கன்னா ஹதீசுல் குதுசி ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். ஒரு அடியான் என்ன செய்வான், உபரியான வணக்கங்களின் மூலம் அல்லாஹ்வின் பால் நெருங்கி கொண்டே இருப்பான். அப்படிதானே? அதுக்கப்புறம் அவன் அல்லாஹுடைய நேசத்துக்குரியவனாக அவன் மாறிவிடும் போது அவன் பார்க்கும் பார்வையாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக நான் என்ன செய்விடுவேன், நான் ஆகிவிடுவேன். அப்ப சுப்ஹானல்லாஹ், அவன் என்னிடம் கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன், கேட்டால் கொடுப்பேன். அவன் என்னிடம் பாதுகாப்பை நான் அவனை பாதுகாப்பேன். அதை விட என்ன வேண்டும்? இதை விட ஒன்று வேண்டுமா? இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த செய்தியை நீங்க புகாரில பார்க்கலாம். ஒரு அழைப்பாளர் என்பவர் அந்த அழைப்பு பணியில அவர் ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தௌஃபீக்கை பெற வேண்டும் என்றால், அவர் ரப்போடு உள்ள தொடர்பை மிக உறுதிமிக்கதாக, பலமிக்கதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்த மக்கள் நாம் மாட்டிக்கொண்டோம் என்று சொல்லும் போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்போடு இருந்த தொடர்பு எப்படி? அந்த உறுதிமிக்க தொடர்பு. அவங்க என்ன சொல்றாங்க? இல்லை, எவ்வாறல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று எப்படி சொன்னாங்க? அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்று சொல்றாங்கடா. அப்படியான தொடர்பு, ரப்போடு உள்ள தொடர்பு அவ்வளவு உறுதியானதாக இருந்தது, அவ்வளவு வலிமை மிக்கதாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ், இது ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய ஒரு பண்பு. இதில் பலவீனங்கள் வரும். இதை நாங்கள் என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், கூட்டிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள மிக முக்கியமான விஷயம். அப்ப இது சிஃபாத்து தாயியா, அந்த தாயிடம் இருக்கக்கூடிய பண்புகள்ல இது 2வது. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, எதன் பால் அழைக்கின்றாரோ அது பற்றிய அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும். இதுதான் இது மிக முக்கியமானது. அடுத்து என்ன? எதன் பால் அழைக்கின்றாரோ அது பற்றிய அறிவும் தெளிவும் இருக்க வேண்டும். ஐயகூன ஆலிமன் வ பஸீரன் பிமா யதுஉ இலை. அவர் எதன் பால் அழைக்கிறாரோ அதை பற்றிய அறிவும் தெளிவும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இது இதை இன்னைக்கு உணரப்படாத காரணத்தால் அழைப்பு பணியில் என்ன நிறைய தீய விளைவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஏன்? அவங்களுக்கு அது பற்றிய போதிய தெளிவில்லாத காரணத்தால். இதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கூறுறான். நாங்க இது நேத்து கூட இந்த வசனத்தை திரும்ப நினைவுபடுத்தினோம். நாங்க தஅவா என்று வரும்போது இந்த வசனங்கள் நமக்கு நினைவில் இருக்க வேண்டிய முக்கியமான வசனங்கள் ஒன்று. இது என்ன? சூரத் யூசுப் 12வது அத்தியாயத்தில் 108வது வசனம், குல் ஹாதிஹி சபீலி அத்உ இலல்லாஹி அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிகீன். அதாவது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதுவே எனது நேரான வழியாகும். ஹாதிஹி சபீலி, இதுவே எனது நேரான வழி. அப்ப என்ன? அந்த தாய் மிக உறுதியாக இருக்க, நான் இருப்பது சத்தியத்தில், நான் இருப்பது நேர் வழியில் என்பதில் அவ்வளவு தெளிவும் உறுதி மிக்கணும். அவனுக்கே சந்தேகம் வந்துடா, நான் இருக்கிற சத்தியத்திலையா, இது அசத்தியமா இருக்குமோ, இது பிள்ளையா இருக்குமோண்டா? இல்ல, அவன் என்ன செய்யான்? அவனை அங்க வழிகட்டு விட்டான். எனவே ஒரு தாய் என்ன, நான் இருப்பது சத்தியத்தில், தெளிவான நேர்வழியில் என்பதில் அவ்வளவு உறுதியாக அவர் இருக்க வேண்டும். இதுவே எனது நேரான வழி. இது நாங்க என்ன சொல்ல, அசத்தியத்தில் இருந்து கொண்டு ஒருத்தன் சத்தியத்தில் நினைக்கிறது அல்ல. நாங்க சொல்ல, சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அணுவும் என்ன செய்யக்கூடாது? அணுவலம் சந்தேகம் விடக்கூடாது. நான் இருப்பது சத்தியத்தில் என்ற விஷயத்தில். பாருங்க, இதுவே எனது நேரான வழியாகும். ஹாதிஹி சபீலி. அடுத்து என்ன? அத்உ இலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான விஷயம். நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இயக்கத்தின் பால் அழைப்பவர்கள் தங்களுடைய இயக்கம் மேலோங்க வேண்டும், ஏனைய இயக்கங்களை விட தங்களுடைய இயக்கம் வளர வேண்டும் என்ற நோக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு தாவால வந்த காரணத்தால தாவா என்ன செய்தில்லை, சரியான தாக்கத்தை ஏற்படுத்துவதில்லை. அவங்களுக்கு அவங்க நோக்கம் என்ன? அவங்களுடைய இயக்கம் வளர வேண்டும். இயக்கத்தின் பால் அழைப்பவர்கள், அல்லது என்ன, எனது பெயர் மேலோங்க வேண்டும், எனக்கு ஃபாலோவர்ஸ், எனக்கு வீவர்ஸ் கூட வேண்டும், என்னை லைக் பண்பவர்கள் கூட வேண்டும், இப்படி என்று இது தாவாவா? இல்லை. நான் அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். அத்உ இலல்லாஹ், நான் அழைப்பது அல்லாஹ்வின் பால். அது மிக முக்கியமானது. அடுத்து என்ன? இது ஒருவர் தனது புகழ், தனது பட்டம், தனது இதுகளுக்கு அது அடுத்து பெரிய முசீபத். அது என்ன? இஹ்லாஸ்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை. என்ன? மக்களும் பார்க்குறாங்க, யாருக்கு வீவர்ஸ் கூடயோ அவர் தான் ஹீரோ, அவரை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், அவரை தான் பின்பற்றணும், அவரோட கருத்து தான் எடுக்கணும், அவரோட ஃபத்வா தான் எடுக்கணும், அவருக்கு தான் வீவர்ஸ் கூட. இப்படி இது அளவு கோலாண்டா இது என்ன செய்யணும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த நிலை. அதனால இப்படிதான் ஒரு சிறந்த அறிஞருக்கு அதிகமானவங்களை பார்க்கறது தவறுன்னு சொல்ல வரல. இது அளவுகோல் அல்ல. நான் என்ன சொல்ல வரேன், இது அல்ல அளவுகோல்.
அளவுகோல் என்பது நாங்க அறிஞர்களை உரிய முறையில் அடையாளம் காண வேண்டும். அடுத்து தாவா செய்யக்கூடிய ஒரு நோக்கம் எதுவா இருக்கணும்? நான் அல்லாஹ்வின் பால் மக்களை அழைக்கிறேன். அது இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். அதனால வந்து இப்படிதான் மக்கள் என்ன பார்க்கக்கூடாது, பின்பற்றக்கூடாது, கூடுதல் அடிக்கக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அப்படி அல்ல. இதுதான் நமது எண்ணங்கள் சாலிகானதாக இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பால் அழைக்கிறேன். அது இலல்லாஹ். அடுத்து என்ன? அலா பசீரா, என்ன? தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து, தெளிவான ஆதாரம், யார் வந்து பேசினாலும் கேட்டாலும் தெளிவான ஆதாரம், இதோ இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் தெளிவான ஆதாரம். தெளிவான ஆதாரத்தின் மீது இருந்து அழைக்கிறோம். அப்ப என்ன? அழைக்கக்கூடியவர்கள் அந்த இல்மை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்குரிய இல்மை அவர்கள் சுமந்து இருக்க வேண்டும். அவர்களே என்ன? சந்தேகத்திலிருந்து அழைக்கக்கூடாது, வந்து கேட்டா முழிக்க கூடாது. எனவே அவங்க தெளிவான ஆதாரத்திலிருந்து அழைக்க வேண்டும். இது சூரத்து யூசுப்ல 12வது அத்தியாயத்துடைய 108வது வசனம். அடிப்படையான விஷயங்கள், ஆழமான விஷயங்கள் உள்ளதில்லை, அடிப்படையான விஷயங்களை பற்றி ஒரு தெளிவு முதல்ல இருக்கணும் தாவா செய்யக்கூடியவர்களுக்கு. ஆழமாக கற்று ஒரு பெரும் அறிஞராக மாறிய பிறகு தாவா அப்படி என்பதல்ல, அடிப்படையான விஷயங்களை பற்றி ஒரு தெளிவு ஆதாரம், அவருக்கு ஒரு விளக்கம் இருக்க வேண்டும். எனவே இந்த வசனம் இதுல அடிப்படையாக இருக்க ஒரு அழைப்பாளரிடம் இருக்க வேண்டிய 3வது பண்பாக இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? எதன்பால் அழைக்கின்றாரோ அதை பற்றிய ஒரு அறிவு, ஒரு தெளிவு, ஒரு விளக்கம் அவரிடம் இருக்க வேண்டும். இதுல இன்னொரு செய்தியை கொண்டு வராங்க. என்ன? ஒரு வணக்கசாலியை நீங்க எடுத்தீங்கன்னா என்ன செய்தார்? அவர் கொடுத்த ஃபத்வா என்ன? அவர் கொல்லப்படுவதற்கே காரணமாக அமைந்து விட்டது. சரிங்களா? அதனால அந்த கொன்றவனுடைய செயல் நியாயமானது என்பதல்ல, அந்த கொன்றவனுடைய செயல் நியாயமானது என்று சொல்ல வரல, அதை கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்தது. என்ன? அதாவது 99 கொலைகளை செய்துவிட்டு தனக்கு தௌபா இருக்கிறதா, தனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று வந்து கேட்டபோது அவர் சொல்லி இருக்கலாம், என்ன, இதை நீங்க ஒரு அறிஞரிடம் போய் கேளுங்கள், எனக்கு இதை பற்றி அறிவில்லை, தெளிவில்லை, இதற்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெளிவில்லை என்று அவர் சொல்லி இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொன்னாரு? உனக்கு மன்னிப்பு இல்லை என்ற, உனக்கு மன்னிப்பு இல்லை என்று விடுகிறார். அவர் ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி. அவர் தனது நிலையை மறந்து விட்டார். நான் ஒரு வணக்கசாலி தானே, எனக்கு வந்து மார்க்கத்துடைய ஞானம் இல்ம் இல்லையே என்பதை அவர் மறந்து விட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு? இன்னைக்கு எடுத்தீங்க, மக்கள் வந்து சிலவங்களை அப்படி உயர்த்தி வச்சிருவாங்க. சிலவங்களை பாத்தீங்கன்னா மக்கள் என்ன அளவுகோலை எடுத்து வச்சுக்கிறாங்க? ஒருத்தர் ஒரு ஆலிம், ஒரு அறிஞர் என்பதுக்கெல்லாம் அளவுகோல் என்ன வச்சுக்கிறாங்க? அந்த அவங்களோட தோற்றத்துடைய, அவங்களோட வெளிப்படையான தோற்றத்தில் அவங்க சில அளவுகோலை வச்சிருப்பாங்க. அவங்க தோற்றத்தில் ஒருவர் மார்க்கத்தை பேண வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அது மட்டுமா அளவுகோல்? சில அந்த தோற்றத்தை போட்டு ஏமாற்றலாம் மக்கள், அப்படியானவங்களும் வருவாங்க. அப்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க எதுக்கு? மக்களை ஏமாற்றுவதற்காக. சில அந்த தோற்றத்தை செய்வாங்க, அந்த தோற்றத்தில் வலம் வருவார்கள். அப்ப அதில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? உண்மையில் மார்க்கத்தை கற்றவர்களா, மார்க்க விளக்கம் உள்ளவர்களா? ஏன்னா சிலவங்களை பாத்தீங்கன்னா அதாவது அவங்க வந்து தாடி வச்சு தொப்பியை போட்டு அவங்க வந்துட்டுன்னா அவங்களுக்கு அப்படி தூக்கி அவங்கள்ட்ட மார்க்கத்தை கேட்கிறேன் பேய்த்துருவாங்க. அப்படி இல்லை, அவங்க உண்மையில் மார்க்கத்தை கற்றவர்களா, விளக்கம் உள்ளவர்களான்னு பார்க்கணும். இந்த சிலவங்களை பாத்தீங்கன்னா மக்கள் என்ன வந்து தூக்கி வச்சுட்டாங்கன்றதுக்காக அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை, என்ன தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் என்ன எவ்வளவு தூக்கி வச்சுட்டாங்க, அவரும் என்ன செஞ்சிருவாரு? ஏதாவது விட்டு அடிச்சாருண்டா மக்கள் வழிகட்டு போவாங்க. அந்த நிலை ஏற்படுது. நாங்க பாக்குற மாதிரி சமூகத்தில் அப்படியான நிலைகள் உருவாகுது. அப்ப நிறைய பேர் அப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன தெரியாதுன்னு சொல்றதும் இல்லை, குறைவு. அப்ப தெரியாதுன்னு சொல்றதுதான் அவருடைய தீனுக்கு சலாமத், அவரது மறுமைக்கு சலாமத். ஆனா அவர் என்ன செஞ்சிடாரு? மக்கள் என்ன எப்படி நினைச்சிடுவாங்களோ, மக்கள் இப்ப என்ன தூக்கி வச்சுட்டாங்க, இப்ப நான் தெரியாதுன்னு சொல்லலாமான்னு சொன்னா அது அவருக்கும் ஆபத்து, அவரது தீனுக்கு ஆபத்து, அவரது மறுமைக்கு ஆபத்து. அதே மாதிரி இவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாரு, இந்த கேள்வி நான் வந்து தெரியாதுன்னு சொன்ன என்ன நிலைமை? அவர் சொல்லிட்டாரு, உனக்கு மன்னிப்பு கிடையாதுன்ட்டார். அப்ப அவன் என்ன முடிவு செஞ்சான் வந்தவன்? அப்ப இவரையும் போட்டு தள்ளிடுவோம் என்று அவன் 100ஆக பூர்த்தி செஞ்சு விட்டான், 100ஆக பூர்த்தி செய்து விட்டான். அப்ப எதனால வந்த விளைவு இது? எதனால வந்த விளைவு என்றால், அதாவது அறியாமையின் காரணத்தால், அறியாமையில் அவர் தீர்ப்பு வழங்கியது. அப்ப நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் அவருக்கு அதை பற்றி கேள்வி இருக்குது. என்ன கேள்வி இருக்குது? நீங்க அறியாமையின் காரணத்தால தீர்ப்பு வழங்கியது குற்றமா இல்லையா? அது அறியாமையின் காரணத்தால இல்மின்றி தீர்ப்பு வழங்கியது என்பது குற்றம் என்று ஒரு பகுதி இருக்குதா இல்லையா? அல்லாஹ் வந்து மன்னிக்க மாட்டான் என்று எப்படி சொல்றது? அல்லாஹ்
மன்னிக்க மாட்டான்னு தெளிவாக அறிவித்திருந்தால் அதுல தெளிவாக சொல்லலாம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுக்கை கூட எப்படி சொல்லுவோம், சிறுக்கென்ற பாவத்துக்கு கூட இந்த உலகத்தில் ஒருவர் தௌபா செய்தால் என்ன செய்து மன்னிப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் அவர் தௌபா செய்தால் மன்னிப்பு, சிறுக்கு தௌபா செய்யாமல் மரணித்தால் தான் அங்க மன்னிப்பு கிடையாது என்பதுதான் என்று இந்த அளவுக்கு நாங்கள் என்ன இதுல அறிஞர்கள் சொல்லுவார்கள். எனவே இங்க நாங்க மிக முக்கியமாக கவனிக்கிற விஷயம் என்னென்ன, அதாவது குளிக்க போய் அந்த என்ன சேரை பூசிய கதையாக தாவா அமைந்து விடக்கூடாது. அறியாமையின் காரணத்தால மார்க்க தெளிவில்லாம தாவா செய்ய போறோம் என்று போய் என்ன செய்வது, மக்களை இன்னும் தீனை விட்டு விரண்டோட செய்யக்கூடிய நிலை, எந்த நிலை வந்து விடக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில இது இந்த இந்த இது வந்து இதுல மூணாவது பண்பு, தாயிகளிடம் இருக்க வேண்டிய மூணாவது பண்பாக என்ன, அதாவது அவர்கள் எந்த சத்தியத்தின் பால் அழைக்கிறார்களோ அதை பற்றிய அறிவு இல்மு அவனிடம் இருக்க வேணும். இல்மு ஒரு அளவாக அவன்கிட்ட அந்த இல்மு இருக்க வேணும் என்பதுதான் இதில் உள்ள முக்கியமான பகுதி. அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த பண்பு இதுல பாத்தீங்கன்னா நாலாவது சிபாத்து தாயியால ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகள்ல நாலாவது அறிவை கொண்டு செயல்படுதலும் ஒழுக்கத்தில் நிலைத்திருத்தலும். அரபுல நீங்க பாத்தீங்கன்னா அரபுல எப்படி கொடுக்குறாங்க, அல் அமலு பில் இல்மி வல் இஸ்திகாமத்து ஃபிஸ் சுலூகி, அல் அமலு பில் இல்மி வல் இஸ்திகாமத்து ஃபிஸ் சுலூகி என்று கொடுக்குறான். அதாவது என்ன, அறிவை கொண்டு செயல்படுதல், அடுத்து என்ன அந்த ஒழுக்கத்தில் நிலைத்திருத்தல். இது மிக முக்கியமானது. ஏன்னா மக்கள் என்ன பார்ப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க இவர் அழைக்கிறாரு, அழைக்கக்கூடிய இவருடைய அழைப்புக்கும் இவரது வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் அழைக்கிறார், அழைப்பு விடுக்கிறார், இந்த அழைப்புக்கும் இவரது வாழ்க்கைக்கும் இடையில எந்த தொடர்பும் கிடையாதுண்டா மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மக்கள் என்ன செய்வாங்க, மக்கள் அவரை பார்ப்பார்கள், அவருடைய செயல்கள் நடவடிக்கைகளை மக்கள் பார்ப்பார்கள். எதன் பால் அவர் அழைக்கிறாரோ அந்த அதை உண்மைப்படுத்தக்கூடிய அமைப்பில் அவருடைய வாழ்க்கை இருக்குன்னா அது தெளிவான முரண்பாடு. அதனால நீங்க என்ன சொல்றாரு, மிக முக்கியமானது அந்த இல்மு பில் அமல், அந்த அறிவை கொண்டு செயல்படுதல்ன்றது முக்கியமானது தாயுடைய பண்புகள்ல. ஒருத்தர் சொல்றாரா இல்லையா, ஒருத்தர் சொல்லுவார், ஒரு செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க, என்ன ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் என்ன செஞ்சாராம், ஒருவர் வந்து நோன்பு சம்பந்தமாக ஒரு சிறந்த நூலை தொகுத்தார். அவரை சந்திக்க அங்க போனா அவர் என்ன செய்யறார், ரமலானை நோன்பு இல்லாம இருக்கிறார் என்று சொல்லுவாங்க. எனவே அப்ப இது இந்த பகுதி என்ன, அப்ப இப்படி அவங்க எதை சொல்றாங்களோ அந்த வாழ்க்கை அவங்கள்ட்ட கிடையாது. இது இப்படி இருக்கக்கூடாது. ஒரு தாயை பொறுத்தவரையில அவர் அந்த இல்மை கொண்டு செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போன்று வல் இஸ்திகாமத்து பிஸ் சுலூக், அவர் ஒழுக்க வாழ்க்கை என்பது அந்த ஒழுக்கத்தில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். இப்ப சொல்லுக்கு அமைவாக அவருடைய செயல்கள் இல்லாத அந்த இல்லாத அழைப்பில் எந்த நன்மையும் இல்லை. சொல்லுக்கு அமைவாக இல்லாத அழைப்பில் எந்த நன்மையும் இல்லை. அழைப்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகவும் ஆபத்தான விஷயம் என்ன, அவர்களின் அமலை விட்டும் அவனோட அறிவு பிரிந்ததே ஆகும். சிலவங்க நினைக்கிறாங்க, தங்களுடைய அறிவை வைத்து அவங்க ஆணவம் கொள்றாங்க, பெருமிதம் கொள்றாங்க, எங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, இவ்வளவு விளக்கம் இருக்கிறது என்று அவங்க ஆணவம் கொள்றாங்க. ஆனா அவங்கள்ட்ட செயல்ல கிடையாது என்று சொன்னா மிக ஆபத்தான நிலை. இது மிக ஆபத்தான நிலை. இது வந்து ஒரு நிஃபாக்குடைய நிலையும் தான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நயவஞ்சகத்துடைய நிலையை போன்றும் இது இருக்கும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அவர் எதன் பால் அழைக்கிறாரோ அதை செயல்படுத்துவதில் அவர் முதன்மையானவராக, அதில் ஒரு உண்மையாளராக அவர் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆன்ல எப்படி கேட்கிறான், அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் எப்படி கேட்கிறான் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். மூமின்களே, அதாவது நீங்க என்ன செய்யுங்க, செய்யாதவற்றை செய்யாத நீங்க ஏன் கூறுகிறீர்கள், லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்க செய்யாதவற்றை ஏன் சொல்கிறீர்கள். இப்ப நீங்க செய்யாதை பிறருக்கு கூறுவது அல்லாஹ்விடம் பெரிதும் வெறுப்புடையதாக இருக்கிறது. கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாதவற்றை சொல்வது என்று அல்லாஹ்விடத்தில் பெரிதும் வெறுப்புடையது. பாருங்க எவ்வளவு பெரிய ஆபத்து. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா இது சூரத்து ஸஃப் 61 அத்தியாயத்துடைய 2-3 ஆகிய வசனங்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு செய்தியை நீங்க புகாரி முஸ்லிமுடைய ஒரு செய்தியை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அதாவது யுத்தா பிர் ரஜுலி யௌமல் கியாமத்தி ஃபயுல்கா ஃபின்னார், மறுமையுடைய நாள்ல ஒரு மனிதர் என்ன செய்வார், கொண்டு வரப்படுவார்.
அவர் கொண்டு வரப்பட்டு நரகில் போடப்படுவார். அப்பொழுது அவனுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் வெளியே வந்துவிடும். அவனது வயிற்றுடைய குடல்கள் வெளியே வந்துவிடும். அப்ப அந்த குடல்களுடன் நம் மனிதன் என்ன செய்வான்? அந்த திருகையில் செக்கில் கழுதை சுற்றுவது போன்று சுற்றுவான். நரகவாசிகள் ஒன்று சேர்ந்து அவனிடம் என்ன கேட்பாங்க? நீ நன்மை ஏவி தீமையை தடுக்கவில்லையா? நீ அந்த பணியை உலகத்தில் செய்தாய் அல்லவா? நன்மை ஏவினாய், தீமையை தடுத்தாய். அதற்கு அம்மனிதன், ஆம், நான் உங்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் அதை நான் என் வாழ்வில் எடுத்து நடக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ நாங்க பயப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ், நாம் மிகவும் அஞ்ச வேண்டிய, பயப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதாவது இது அறிஞர்கள் இந்த ஹதீஸின் முன்னால் கண்ணீர் வடிப்பார்கள். அதாவது நான் உங்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டுதான் இருந்தேன், ஆனால் அதை நான் என் வாழ்வில் எடுத்து நடக்கவில்லை. மேலும் நான் உங்களுக்கு தீமையை தடுத்து கொண்டு அதை நான் செய்து கொண்டிருந்தேன் என்று கூறுவான் என்ற செய்தி புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகள், சிஃபாத்து தாஇயா என்பதில் நாம் 4 பண்புகளை பார்த்தோம். 4 பண்புகளை பார்த்தோம். அந்த 4 பண்புகள்ல முதல் பண்பாக நாம் பார்த்த என்ன? அதாவது ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய அந்த இறை நம்பிக்கை, அந்த உறுதியான இறை நம்பிக்கை, விசுவாசம், அந்த உறுதி என்பதை நாம் பார்த்தோம் முதலாவதாக. அதே போன்று ரப்போடு உள்ள தொடர்பு, அல்லாஹுடைய உதவியும் அன்பும் அருளும் வரக்கூடிய அமைப்பில் அந்த தொடர்பு, ரப்போடு உள்ள தொடர்பு மிக உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே போன்று மூன்றாவது, எதன்பால் அழைக்கிறாரோ அதை பற்றிய அறிவும் தெளிவும் அவரிடம் இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். 4வது பண்பு என்ன? அவர் அறிவை கொண்டு செயல்படுதலும் அவரது ஒழுக்கத்தில் அவர் நிலைத்திருத்தல், முன்மாதிரியாக இருத்தல் என்பதை பார்த்தோம். எனவே இது என்றால் ஒரு தாயை பொறுத்தவரையில் என்ன செய்வாங்க? மக்கள் அவருடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள் என்று சொன்னால், அதாவது ஏனைய மனிதர்கள் தவறு செய்வது போன்றல்ல அவ்வாறானவர்கள் தவறு செய்யும் போது அவங்க பார்ப்பது. ஏனைய சாதாரண மனிதர்கள் தவறு செய்யும் போது அது சாதாரண மனிதன் செய்த தவறாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒரு மார்க்க அறிஞர், மார்க்க அழைப்பாளர் ஒரு தவறை செய்யும் போது அந்த தவறை மனிதர்கள் பார்க்கக்கூடிய கோணம் வேறு. அதனால் நாங்கள் என்ன செய்யணும்? அதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவே நாம் இன்றைய வகுப்பைத்தோடு என்ன செய்து கொள்ளலாம்? இந்த தலைப்பை நிறைவு செய்து கொண்டு அடுத்து நாம் வருவோம் நமது துஆக்களுடைய பகுதிக்கு. துஆக்களுடைய பகுதியில் பிரயாண துஆக்கள்ல நாங்கள் சில பிரயாண துஆக்களை படித்தோம் சென்ற வகுப்புல. பிரயாண துஆக்கள் நாங்கள் படித்த துஆக்கள் போக இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது, நாங்கள் ஒரு பிரயாணியை வழி அனுப்பும் போது உள்ள துஆக்கள் நாங்கள் என்ன செய்தோம்? படித்தோம். ஒரு பிரயாணியை வழி அனுப்பும் போது உள்ள துஆக்கள்ல அதில் நாங்கள் படித்த துஆக்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஊரில் இருப்பவருக்கு பிரயாணியின் துஆ, அஸ்தௌதிஉக்கல்லாஹ் அல்லதி லா ததீஉ வதாஇஹு என்ற துஆவை நாங்கள் படித்தோம். அல்லாஹ்வுடன் நான் உங்களை ஒப்படைக்கிறேன், அவன் எத்தகையன் என்றால் அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவை வீணாகி விடாது என்ற துஆ படித்தோம். அதே போன்று அந்த பிரயாணிப்பவருக்காக ஊரில் இருப்பவர் ஓதக்கூடிய துஆவாக அஸ்தௌதிஉல்லாஹ் தீனக் வ அமானதக் வ ஹவாத்திம அமலுக் வ ஹவாத்திம அமலிக், உம்முடைய மார்க்கம், உம்முடைய அமானிதம், உம்முடைய செயலில் முடிவுகள் ஆகியவற்றை அல்லாஹ்வுடன் நான் ஒப்படைக்கிறேன் என்ற அந்த செய்தியை நாங்கள் என்ன செஞ்சோம்? படித்தோம். அது சம்பந்தமான நிறைய 2-3 ஹதீஸும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்னொரு படித்தோம், பிரயாணிக்காக இவ்வாறு துஆ செய்யலாம். ஜவ்வதக அல்லாஹு தக்வா வ கஃபர தன்பக் வ யஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குந்த், அல்லாஹ் உமக்கு தக்வாவை வழிச்சாதனமாக ஆக்கி தருவானாக, உமது பாவத்தை மன்னிப்பானாக, எங்கிருந்த போது உனக்கு நல்லதை எளிதாக்குவானாக என்ற துஆ. இப்படி நபி அவங்க துஆ செஞ்சாங்கன்னு பார்த்தோம். அதே போல் நபி அவங்க இன்னொரு துஆ, ஒரு பிரயாணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வசியத் செய்யுமாறு கேட்டு திரும்பும் போது சொல்லாங்க, அவர் திரும்பியுடன் இப்படி ஓதினாங்க, ஒரு துஆ ஓதினாங்க, அல்லாஹ் மத்விலஹுல் புஉத வ ஹவ்வின் அலைஹி ஸஃபர, யா அல்லாஹ் அவரது பயணத் தொலைவை சுருக்குவாயாக, இன்னும் அவரது பயணத்தை எளிதாக்குவாயாக என்ற துஆ. இதை நாங்கள் படித்தோம். அப்போ இது திரும்பிதில் இடம்பெறக்கூடிய செய்தி. அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி. குர்ஆன்ல நீங்க பார்த்தீங்கன்னா 43வது அத்தியாயம் 12, 13, 14 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, அதாவது அந்த கால்நடைகள்ல முதுகல்,
பயணிப்பதற்காக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த கால்நடைகள்ல முதுகல்ல நீங்கள் என்ன செய்தாங்க, நீங்கள் அவ்வாறு உறுதியாக நீங்கள் ஏறி அமர்ந்து கொள்வதற்காக அவற்றின் மேல் நீங்கள் உறுதியாக அமர்ந்ததும் என்ன செய்யுங்க, அல்லாஹுடைய அருளை நீங்க நினைவு கூர்ந்து இவ்வாறு சொல்லுங்க. எப்படி? சுபஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று நீங்க சொல்லுங்க. அதாவது இதன் மீது செல்ல சக்தியற்றவர்களாக இருந்த எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த இறைவன் மிக்க பரிசுத்தமானவன் என்று நீங்கள் கூறுவதற்காகவும், அதே மாதிரி இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், மேலும் நிச்சயமாக நாம் எங்கள் இறைவனிடத்திலே திரும்பி செல்பவர்கள் என்று பிரார்த்தித்து கூறவும் அவ்வாறு செய்தான். எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா இது சுபஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்பது ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் இவ்வாறு சொல்லலாம் என்பதையும் இதை வைத்து அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன் என்பதற்கு இந்த வசனங்கள் ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் இதிலே பார்க்கலாம். அடுத்து நாங்கள் வருவோம். இந்த துஆவை பொறுத்தவரையில் இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஓதியதாக ஒரு ரிவாயத்து வருகிறது. இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில் இதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி இன்னஹு லா யக்ஃபிருத் துனூப இல்லா அன்த் என்ற இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில, இந்த ரிவாயத்து சிலவங்க ஹசன் என்று சொல்லியிருந்தாலும் இந்த ரிவாயத்தில் பலவீனம் இருக்கிறது என்பதுதான் இது ஒரு ரிவாயத். இதுல பலமான ரிவாயத்தை நாங்கள் பார்த்ததுதான் புகாரில் வரக்கூடிய செய்தி. இந்த ரிவாயத்தை பொறுத்தவரையில இது ஆதாரபூர்வமான செய்தியாக வரக்கூடியவைகள் தான். அல்லாஹ் வாகனத்தில் அந்த பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற போது என்ன செய்வது, இவ்வாறு ஓதுவது. இது முஸ்லிம்ல 3339வது செய்தி. அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதல் பிர்ர வத் தக்வா வ மினல் அமலி மா தர்லா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா வத்வி அன்னா புஅதா அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇ ஸஃபரி வ கஆபத்தில் மன்தரி வ சூஇல் முன்கலபி ஃபில் மாலி வல் அஹ்ல். இந்த துஆ நாம படிச்சோம். இது பிரயாணத்தை ஆரம்பிக்கின்ற போது ஒருவர் இந்த துஆவை இதை ஓதுவார். இதை நாங்கள் படித்தோம். இதுல ஒரு கூடுதலான பகுதி நாங்கள் படிக்கல. இது கூடுதலான ஒரு பகுதியாக வருகிறது. இதுவும் ஆதாரபூர்வமானது. இது முஸ்லிம்ல 2613வது செய்தியாக வருகிறது. இதையும் ஒருவர் ஓதலாம். இந்த துஆவில் என்ன, பிரயாணத்தை ஒருத்தர் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇ ஸஃபரி வ கஆபத்தில் முன்கலபி வல் ஹௌரி பஅதல் கௌரி வ தஅவத்தில் மظ்லூமி வ சூஇல் மன்தரி ஃபில் அஹ்லி வல் மால். இது வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் மாற்றங்களோடு வருது. இதையும் ஒருத்தர் ஓதலாம். அந்த துஆ ஓதுவாரு. அதுக்கு பிறகு இதையும் ஓதலாம். இதுல என்ன, அப்ப அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇ ஸஃபர், சில வார்த்தைகள் அந்த துஆலயும் வருது. இந்த வஅஸாஇ ஸஃபர் என்ற வார்த்தை வ கஆபத்தில் மன்தர் என்று வருது. அந்த துஆல பார்த்தீங்கன்னா வ கஆபத்தில் மன்தர், இதுல வ கஆபத்தில் முன்கலப், வ கஆபத்தில் மன்தரி வ சூஇல் முன்கலப் என்று வரும். வ சூஇல் மன்தர் அல்ல, வ சூஇல் முன்கலப் அந்த துஆல வரும். அது போக கூடுதலாக இதுல வர வார்த்தைகள் வல் ஹௌரி பஅதல் கௌர் என்ற வார்த்தை வருது. வ தஅவத்தில் மظ்லூம் என்ற வார்த்தை வருது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா பயணத்தின் சிரமங்களில் இருந்தும் துயரத்தோடு திரும்பி வருவதிலிருந்தும் வளர்ச்சியிலிருந்து வீழ்ச்சிக்கு மாறுவதிலிருந்தும் அதே போன்ற அநீதிக்குள்ளானவனின் சாப பிரார்த்தனைக்கு உள்ளாவதிலிருந்தும் ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சு அவனது பிரார்த்தனையிலிருந்து அநீதிக்குட்படுத்தப்பட்டவனுடைய அந்த பிரார்த்தனையிலிருந்தும் அதே போன்ற குடும்பத்திலும் செல்வத்திலும் தீய மாற்றங்கள் நிகழ்வதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று சொல்லி என்ன செய்யறது, இப்படி இதையும் ஓதலாம். இது ஆதாரபூர்வமானது. இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. 2613 அப்துல்லா இப்னு சர்ஜிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் வஅஸாஇ ஸஃபரி வ கஆபத்தில் முன்கலபி வல் ஹௌரி பஅதல் கௌரி வ தஅவத்தில் மظ்லூமி வ சூஇல் மன்தரி ஃபில் அஹ்லி வல் மால் என்பது. எனவே இது பிரயாண துஆக்கள்ல. அடுத்தது கப்பல் பிரயாணத்தின் போது இதை ஓதலாம் என்று சொல்லுவாங்க. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்கன்னு வருது. அவங்க கப்பல்ல பயணிக்கும் போது இவ்வாறு அவங்க சொன்னாங்க. எப்படி, பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். இதில் நீங்க ஏறிக்கொள்ளுங்கள், இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலே நிகழ்கின்றன.
நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார். இதுல வந்து இந்த பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா முர்சாஹாண்டா நிச்சயமாக இது நிற்பதும் இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலே நிகழ்கின்றன. இன்ன ரப்பீல கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக எனது இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் என்று கூறினார். இதை வந்து ஒரு கப்பல் பிரயாணத்தில் இதை ஓதலாம். இமாம் நவவி ரஹிமுல்லாஹ் தனது அல் அதுகார் என்ற நூலில் இந்த செய்தி எப்படி ஒன்று வந்து ஒரு விளக்கத்தை சொல்றான். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா முர்சாஹா இன்ன ரப்பீல கஃபூருர் ரஹீம் 11வது அத்தியாயத்துடைய 41வது வசனம். அடுத்து இந்த துவா நாங்கள் பார்த்தோம். ஒரு பிரயாணி வந்து சஹருடைய நேரத்தில் ஓத வேண்டிய துவாவாக நாங்கள் இந்த துவா பார்த்தோம். சம்ம அசாமிஉம் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா சாஹிப்னா வாஃப்தில் அலைனா ஆயிதம் பில்லாஹி மினன் நார் இந்த துவாவை நாங்கள் படித்தோம். அடுத்து நாங்கள் இதையும் படித்தோம். அவுது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக். ஒரு இடத்துல நாங்கள் இறங்கினால் ஓத வேண்டிய துவா பிரயாணத்தில். அடுத்து நாங்கள் படித்தோம். இதுவும் படித்த துவா தான். என்ன, பிரயாணத்திலிருந்து திரும்பும் போது அல்லாஹு அக்பர் 3 முறை சொல்வது. அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஆயிபூன தாயிபூன ஆபிதூன சாஜிதூன லிரப்பினா ஹாமிதூன் ஸதகல்லாஹு வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. இதை பற்றி சொல்லும் போது யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போர் அல்லது படை அல்லது ஹஜ் அல்லது உம்ராவில் இருந்து திரும்பும் போது என்ன செய்வாங்க? குன்றுகள் அல்லது மேடுகள் மீது ஏறினால் 3 முறை தக்பீர் அல்லாஹ் அக்பர் கூறுவார்கள். பிறகு இந்த துவாவை ஓதுவார்கள் என்று நாங்க படிச்சோம். சரியா? இது முஸ்லிம் 2615வது செய்தி. அடுத்து நாங்க பார்த்தோம், மேட்டில் ஏறும் போது, இது நாங்க படிக்க வேண்டிய அடுத்த விஷயம். மேட்டில் ஏறும் போது பள்ளத்தில் இறங்கும் போது என்ன சொல்ல வேண்டும்? மேட்டில் ஏறும் போதும் பள்ளத்தில் இறங்கும் போது. மேட்டில் ஏறும் போது நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர், அதே மாதிரி எடுத்தீங்கன்னா சுபஹான் அல்லாஹ். நாங்க மேட்டில் ஏறும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று நாங்க தக்பீர் கூறி வந்தோம். இப்ப மேட்டில் ஏறும் போது அல்லாஹு அக்பர், இறங்கும் போது சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் சுபஹான் அல்லாஹ்னு சொல்லணும். நாங்க என்ன கீழ் நோக்கி வாகனம் செல்லும் போது, மேடுகளை நோக்கி வாகனம் ஏறும் போது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுதல். இதற்கு ஆதாரம் புகாரில் 2993வது செய்தி. எனவே நான் நேரத்தில் படிச்ச செய்தியில திரும்பும் போது அல்லாஹ் அக்பர் 3 முறை சொல்லுவாங்கன்னு வருது. அதை நீங்க தனியாக நடைமுறைப்படுத்தலாம். அதே போன்று பொதுவாக பிரயாணத்துல அது போகும் போதும் சரி வரும் போதும் சரி, நீங்க மேடுகள் வாகனம் செல்லும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுதல், கீழ் நோக்கி வரும்போது சுபஹான் அல்லாஹ் சொல்வது என்பது நபி வழி. அடுத்து இன்னொரு செய்தியை பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்றும் வருது. இந்த ரிவாயத்தை பாருங்க, அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தோம். நாங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள மேடான பகுதியில் ஏறும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்றும் கூறி வந்தோம். நல்லா கவனிங்க. அதாவது ஒரு பள்ளத்தாக்கில் உள்ள மேடான பகுதியில் ஏறும் போது, அப்ப மேடு பகுதியில் ஏறும் போது என்ன சொல்லலாம்? அல்லாஹ் அக்பர் என்னும் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் சொல்லலாம். என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் என்னும் சொல்லலாம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். எனவே இவ்வாறு கூறி வந்தோம். அப்போது அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் எங்களுடைய சப்தம் குரல்கள் உயர்ந்து விட்டன. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், அவசரப்படாதீர்கள், மென்மையாக மெல்ல கூறுங்கள். ஏனெனில் நீங்கள் காது கேட்காதவனையோ அல்லது இங்கு இல்லாதவனையோ அழைக்கவில்லை, செவிடனையோ இங்கு மறைந்திருப்பனோ நீங்கள் அழைக்கவில்லை, அவன் உங்களுடனே இருக்கிறான். அல்லாஹ் இல்மின் மூலம், அவனது ஆற்றலின் மூலம், அவனது அதிக ஆட்சியின் மூலம், இல்மின் மூலம் அவன் உங்களுடனே இருக்கிறான். அவன் செவியேற்பவன், அருகில் இருப்பவன். இறைவனுடைய திருப்பெயர் நிறைவானது, அவனுடைய மதிப்பு உயர்ந்தது என்று கூறினார்கள். இது செய்தி புகாரில் 2992வது செய்தியாக வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப நாங்க என்ன புரிஞ்சுக்கொள்றோம்? மேட்டை நோக்கி பயணிக்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லலாம். சப்தத்தை உயர்த்தக்கூடாது. சப்தத்தை நாங்க தாழ்மையாக சொல்றது. அதே போன்று பள்ளத்தை நோக்கி வாகனம் பயணிக்கும் போது சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லுதல். இன்னொரு ஹதீஸ் நாங்க படிச்சோம், திருமீதியில் வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து, யார் சொல்ல எனக்கு வசியத் செய்யுங்க, நான் ஒரு பிரயாணம் போக போறேன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஒவ்வொரு மேட்டில் ஏறும் போதும் தக்பீர் சொல்லுங்கள். தக்பீர் வலா குல்லி ஷரஃபின்றாங்க. ஒவ்வொரு மேட்டில் ஏறும் போதும் தக்பீர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே இவ்வாறு தக்பீர் சொல்லுதல். அப்ப இது பிரயாணத்தில் உள்ள ஒரு சுன்னா. நிறைய பேர் இந்த சுன்னாவை கடைபிடிக்கிறாங்களான்னு தெரியாது. இது ஒரு சுன்னா.
வாகனம் மேட்டை நோக்கி பயணிக்கும் போது தக்பீர் சொல்வதும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும், கீழ் நோக்கி பயணிக்கும் போது சுபஹானல்லாஹ் என்று சொல்வது. அடுத்து நாங்க இதுல பார்ப்போம், பிரயாணத்திலிருந்து திரும்பும் போது ஓதக்கூடிய துவாவுல ஆஇபூன, தாஇபூன, ஆபிதூன, லிரப்பினா ஹாமிதூன், இதை மட்டும் நீங்க ஓதலாம். இது தனியான் ரிவாயத்தா வருது. இப்படி வருது முஸ்லிம் 2616 செய்தி. ஆஇபூன், தாஇபூன், ஆபிதூன், லிரப்பினா ஹாமிதூன், பாவ மன்னிப்பு கோரி மீண்டவர்களாகவும் எங்கள் இறைவனை வழிபட்டவர்களாகவும் அவனை போற்றி புகழ்ந்தவர்களாம் திரும்புகிறோம். அப்ப அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு அறப்போர் ஒரு ஜிஹாத் ஒரு அறப்போரில் திரும்பிக் கொண்டிருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் நானும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களும் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹுடைய துணைவியார் சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்களுக்கு பின்னால் அவர்கள் ஒட்டகத்தில் இருந்தார்கள். மதீனாவின் மேற்புறத்தில் நாம் இருக்கும்போது, மதீனாவுடைய மேற்புறத்தில் நாம் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க மதீனாவுக்குள் வரும் வரை இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இப்ப மதீனாவுக்கு வரும் வரைக்கும், மதீனாவை நெருங்கும் போது இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க என்று இந்த ரிவாயத்து வருது. அதே போன்று இன்னொரு பாத்தீங்கன்னா, திரும்பி வரும் போதும் இவ்வாறே பிரார்த்திப்பார்கள், பிரயாண துவாவை ஓதுவார்கள். ஆனால் அவற்றுடன் பின்வரும் வரிகளையும் கூடுதலாக ஓதுவார்கள். அப்ப திரும்பி வரும்போது என்ன, பிரயாண துவாயும் ஓத வேண்டும். எப்படி அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லதி ஸஹரனா துவாயும் பிரயாண துவாயும் முழுமையாக ஓதுறது திரும்பி வரும்போது. அதே நேரத்தில் இதையும் ஓதுவது, ஆஇபூன, தாஇபூன, ஆபிதூன, ரப்பினா ஹாமிதூன். அப்ப இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, பிரயாணத்திலிருந்து நீங்க திரும்பும் போதே இதை ஓதலாம், திரும்பி வரும் போதே ஓதலாம், இடைக்கல திரும்ப திரும்ப ஓதலாம். அப்படி ரசூலுல்லாஹ் ஓதிக்கொண்டே இருந்தாங்க, கூடுதலாக ஓதுவாங்கன்னு வருது. அதே மாதிரி ஊரை நெருங்கியவுடன் இதை ஓதுறது, ஊரை நெருங்கியவுடன் இதை ஓதுவது என்பது நபி வழியில உள்ளது என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருக்கிறது. அப்ப எனவே பிரயாண துவா பொறுத்தவரை சிலவங்க நினைப்பாங்க, என்ன, நாங்க ஒரு பிரயாணத்தை ஆரம்பிச்சு நாங்க போய் திரும்பி வரும் வரை அது ஒரு பிரயாணம் தானே என்ன நினைப்பாங்க சிலவங்க. நாங்க ஒரு பிரயாணம் போறோம், உதாரணமாக ரியாதுக்கு போறோம், ரியாதுக்கு போய் திரும்ப நாங்க ஹுபாருக்கு வரும் வரை அது ஒரு பிரயாணம் தானே, அப்ப ஒரு முறை பிரயாண துவா ஓதினா போதும் என்று சிலவங்க என்ன செய்வாங்க, அப்படி விளங்குவாங்க. ஆனா இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது, பிரயாணத்துல ரசூலுல்லாஹ் திரும்பும் போதும் பிரயாண துவா ஓதுவாங்க. ஓதிவிட்டு கூடுதலா என்ன செய்வாங்க, இதை சொல்லுவாங்க, ஆயிபூன, தாயிபூன, ஆபிதூன, ரப்பினா ஹாமிதூன் என்று கூறுவார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது பிரயாண துவாக்களோடு சம்பந்தப்பட்ட பாடம். இத்தோடு நாம் என்ன செய்யலாம், இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.